அனைவருக்கும் வணக்கம். கல்வி கண் திறந்த காமராசர் ஐயாவை பற்றி உங்கள் முன் பேச வந்துள்ளேன். பொது தொண்டில் புடம் போட்ட பசுமை தங்கம், போட்டியிலே நரிகளையே விரட்டும் சிங்கம் என்று கவிஞர் காமராசரை நமக்கு அடையாளம் காட்டுகிறார். பெருந்தலைவர் காமராசர் தமிழகம் தந்த அரசியல் தலைவர்களில் தலையாயவர் ஆவார். விடுதலை போராட்ட வீரர், தமிழக மக்களின் அறிவுக்கண்ணை திறந்த தீரர். அவரது பணிகளை பற்றிதான் உங்கள் முன் பேச வந்துள்ளேன். 1905ஆம் ஆண்டில் கர்சானாவில் வங்கப் பிரிவினைக்கு பின்தான் இந்தியாவில் விடுதலை போராட்ட கனல் மூண்டது. அதற்கு 2 ஆண்டுகளுக்கு முன்பே 1903ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 15ஆம் நாள் விருதுநகரில் குமாரசுவாமி, சிவகாமி அம்மையார் ஆகியோருக்கு திருமகனாக பிறந்தார் காமராசர். கண்ணுடையவர் கற்றோர் என்பதற்கு இணங்க காமராசரும் தொடக்கப்பள்ளியில் சேர்ந்து கல்வி கற்றார். குடும்பச் சூழல் காரணமாக அவர் கல்வி நடுநிலைப் பள்ளியோடு நின்றுவிட்டது. துணிக்கடையில் விற்பனையாளராக சேர்ந்தார். காமராசருக்கு வணிகத்தில் நாட்டம் செல்லவில்லை. அவர் கவனம் விடுதலை போராட்டத்தில் ஈடுபாடு கொண்டிருந்தது. 1919இல் நிகழ்ந்த பஞ்சாப் படுகொலையும், டாக்டர் வரதராசுலு நாயுடு, ஜார்ஜ் ஜோசப், சத்தியமூர்த்தி ஆகியோரின் நாட்டுப்பற்றை தூண்டும் வீர உரைகளும் காமராசரை வெகுவாக ஈர்த்து நாட்டுத் தொண்டில் பங்காற்ற அழைத்தன. இவரும் அதில் இரண்டர கலந்தார். 1922இல் நடந்த கள்ளுக்கடை மறியலிலும், 1923இல் கதர் மூட்டையை சுமந்து விற்றலிலும், 1930இல் உப்பு சத்தியாகிரகத்திலும் ஈடுபட்டார். 6 முறை சிறை சென்றார். 8 ஆண்டு சிறையில் கழித்து புடம் போட்ட தங்கமென வெளியில் வந்தார். தன்னலமற்ற தொண்டால் 1940இல் தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவராகவும், 1949இல் அனைத்திந்திய காங்கிரசு உறுப்பினராகவும் உயர்ந்தார். 1964இல் அனைத்திந்திய காங்கிரஸ் தலைவராகி தமிழகத்திற்கு பேரும் புகழும் தேடித்தந்தவர் காமராசர் ஆவார். 5 முறை சட்டமன்ற உறுப்பினராகவும் 2 முறை நாடாளுமன்ற உறுப்பினராகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டு நல்ல தொண்டாற்றினார். நெருக்கடியான நேரத்தில் காமராசர் 1954இல் தமிழகத்தின் முதலமைச்சர் ஆனார். குறைந்த அமைச்சர்களை கொண்டு செயற்கரிய சாதனைகளை செய்தவர் இவரே. குலக்கல்வி முறைக்கு உடனே தடை விதித்தார். ஏழை எளியவர்களின் பிள்ளைகள் கல்வி பயில ஆயிரக்கணக்கான பள்ளிகளை திறந்தார். மாணவர்களுக்கு மதிய உணவும் இலவச கல்வியும் வழங்கி கல்வித்துறையில் மாபெரும் புரட்சி செய்தார். வேளாண்மை பெருக அணைகளை கட்டி நீர்ப்பாசன வசதிகளை பெருக்கினார். மின்சார உற்பத்தியை கூடுதலாக்கி தொழிற்சாலைகளை திறந்தார். இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை உண்டாக்கினார். இவருடைய ஆட்சி காலம் தமிழகத்தின் பொற்காலம் என இன்றளவும் போற்றப்படுகிறது. ஒரு தலைவனுக்குரிய நற்பண்புகளை முழுமையாக பெற்றவர் காமராசர். அஞ்சா நெஞ்சர், மன வாழ்க்கையை கைவிட்டவர், நாட்டுப்பணியே தன் பணி என நினைத்தவர், எளிமையாக வாழ்ந்தவர். தூய வாழ்க்கை வாழ்ந்த இவருக்கு கடைசி வரை வங்கிக் கணக்கு இல்லை, சொந்த வீடும் இல்லை. எதிரிகள் அவரை படிக்காதவர், எதுகை மோனையோடு பேச தெரியாதவர் என கேலி செய்த போதும் கவலைப்படாதவர். நாய் குறைக்கும் போதெல்லாம் தாமதித்தால் மனிதன் தான் செல்ல வேண்டிய இடத்திற்கு செல்ல முடியாது என்ற அரபு பழமொழிக்கு ஏற்ப நடந்து நானிலம் போற்றும் மனிதராக வாழ்ந்தவர். நமக்கு அவர் கல்வி கண் திறந்த கருப்பு காந்தியாகவும் நல் வழிகாட்டியாகவுமே இன்றளவும் விளங்குகிறார். என்றுமே ஏழை எளியவர்களின் இதய துடிப்பானவர் காமராசர் ஆவார். வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம ஜில்லுன்னு வைப்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேற ஏதாவது டாபிக்ல கண்டென்ட் வேணும்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. கீப் சப்போர்ட்டிங் அவர் சேனல். தேங்க்யூ.